ஹலோ, வாங்க ஜாலியாகத்துக்கலாம். இன்னைக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பண்ணலாம். code.org லாகின் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் கேட்டலாக் போய்க்கோங்க. அங்கே கீழே கிரேட் 6 to 12 அந்த பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஸ் கோர்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீனில் பண்ண லெசன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே லெசன்ஸ் 1 to 10 பண்ணியிருக்கோம். இப்போ ஹார்வெஸ்டிங் வித் கண்டிஷனல்ஸ் இது பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம லூப்ஸ் பார்த்துருக்கோம். கண்டிஷனல்ஸ் தான் இஃப் தான் கண்டிஷன். ஓகே, ஸோ இஃப் வச்சு நம்ம வந்து இப்போ இந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும், அதாவது போய் இது செக் பண்ணணும். இது வந்து கார்னாக இருக்கலாம், இல்லை கேபேஜாக இருக்கலாம். ஓகே, கார்னாக இருந்ததுன்னா பிக் கார்ன், லெட்டர்ஸ்னா கேபேஜ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, லெட்டர்ஸாக இருந்ததுன்னா பிக் லெட்யூஸ். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு மூவ் ஃபார்வர்ட் போகணும். ஸோ மூவ் ஃபார்வர்ட் இங்கே செக் பண்ணணும் அது லெட்டர்ஸா இல்லை கார்னாட்டு. ஸோ இஃப் தேர் இஸ் லெட்யூஸ், pick lettuce. If there is corn, pick corn. ஓகே, இது வந்து ஃபுல்லாக பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஒன்று வைல் பார்த்த ஹெட் ரிப்பீட் போட முடியாது, ஏன்னா சீக்வன்ஸில் இல்லை, பக்கத்துலேயே இருந்தால் செக் பண்ணலாம். ஆனால் இது இந்த பாத்தில் இருக்கிறதுனா வைல் பார்த்த ஹெட். இப்படி பண்ணலாம். ஆர் இன்னொரு மெத்தட் கூட இருக்கு, நான் அப்படியே ஃபுல்லாக வச்சுறேன். இதே மாதிரி வைல் பார்த்த ஹெட், மூவ் ஃபார்வர்ட். இஃப் தேர் எல்ஸ், இஃப் தென் எல்ஸ் சொல்லி கொடுத்தேன்ல, அது மாதிரி இஃப் இட் இஸ் கார்ன், பிக் கார்ன். எல்ஸ் அது லெட்யூஸாக தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ பிக் லெட்யூஸ் முடிஞ்சு போச்சு. ரெண்டு இஃபே தேவையில்லை. இப்போ இதுவும் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகாது, ஏன்னாக்கா இந்த இடத்துல கார்னே ஒன்றுமே இல்லை, லெட்யூஸும் இல்லை, கார்னும் இல்லை, எல்ஸ் போட முடியாது. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ இது ஒர்க் ஆகாது, இதுதான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், ரிப்பீட் அன்டில் தெர் ஆர் பம்கின். ஸோ அன்டில் லூப் யூஸ் பண்ணுறோம் இங்கே, இப்போ லாஸ்ட் லெசனில் படிச்ச மாதிரி. ஸோ ரிப்பீட் அன்டில் தெர் ஆர் பம்கின்ஸ். ஓகே, நடுப்புற கார்ன் இருக்கும், இல்லை லெட்யூஸ் இருக்கும். லெட்யூஸ்னால் கேபேஜ் இருக்கும், கடைசியாக பம்கின் இருக்கும். ஓகே, ஸோ பம்கின் இருந்தோடனே அன்டில் தெர் ஆர் பம்கின்ஸ் பண்ணணும். பம்கின் கிடச்சோடனே பிக் பம்கின், அதோட லாஸ்ட். இப்போ நடுப்புற திருப்பி நம்ம செக் பண்ணணும். ஆனால் எவ்ரி பிளாக்கில் ஏதோ ஒரு செடி இருக்குது, அதனால நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இஃப் எல்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இஃப் தெர் இஸ் கார்ன், பிக் கார்ன், எல்ஸ் லெட்யூஸ். அந்த இடத்துல எம்டி பிளாக் இருந்தது, இங்கே எம்டி பிளாக்கே இல்லை, அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அதே யூஸ் பண்ணலாம். ஆனால் மூவ் ஃபார்வர்டே கொடுக்கல, ஸோ மூவ் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். மூவ் ஃபார்வர்ட் இஃப் தெர் இஸ் கார்ன், next திருப்பி move forward if there is corn or lettuce, if that is move forward. Okay, I think இது work பண்ணும். பாப்போம். நிறைய கார்ன் இருக்கு, நிறைய இது இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணணும், while தான் யூஸ் பண்ணணும். while there is corn, pick corn. while there is lettuce, ஏன்னா எவ்ரி ஸ்டெப்பில் நிறைய இருக்குது. ஒன்று தான் இருந்ததுன்னா இந்த கோடு ஒர்க் ஆகிருந்துருக்கும், நிறைய இருக்கிறதுனால நம்ம வைல் தான் பண்ணியாகும். ஓகே, இப்போ அடுத்தது 10 போயிருக்கேன். இது அகேன் ஸ்டெப்ஸ் மாதிரி, இது மாதிரி நிறைய நம்ம பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ரிப்பீட் அன்டில் தெர் ஆர் பம்கின்ஸ்.
இந்த பம்கின் கிடச்சோடனே பிக் பம்கின். ஆனால் வந்து கரெக்டாக அந்த மாதிரி மூவ் ஃபார்வர்ட், டர்ன் ரைட், டர்ன் லெஃப்ட், மூவ் ஃபார்வர்ட், டர்ன் ரைட் அப்படி வரும். ஸோ மூவ் ஃபார்வர்ட், டர்ன் ரைட், மூவ் ஃபார்வர்ட். இப்போ இங்கே செக் பண்ணணும். while there is con, இது நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் நிறைய இருக்கு, அதனால் நம்ம while தான் யூஸ் பண்ணி ஆகணும். while there is con, இப்போ இங்கே வந்து ஸ்டக் ஆகிடுது. திரும்ப வந்து டர்ன் லெஃப்ட் பண்ணியிருக்கணும். ஸோ மூவ் ஃபார்வர்டுக்கு அப்புறம் ஒரு டர்ன் லெஃப்ட். ஓகே, இப்போ ட்ரை பண்ணுவோம்.